வணக்கம். ஒரு சில படங்களை நான் எடுத்து காட்டுகிறேன். 2 நபர்களுடைய படம். பிரைம் மினிஸ்டர் மோடி மற்றும் அமித்ஷா. இந்த 2 நபர்களை தாண்டி பிஜேபியில் வேற எந்த தலைவராவது நிலைச்சு நிக்க முடியுமா? அல்ல உங்களுக்கு சமீப காலத்தில் இவர்கள் 2 பேரையுமே தாண்டி வேற எந்த தலைவருமே ஸ்டார் கேம்பெயினர், ஸ்டார் லீடராக நீங்க பார்த்தீர்களா? ஜக்தீப் தம்கர் அவர்களுடைய ரெசிக்னேஷனுக்கு பின்பு அவர் எங்க இருக்கிறார்? ஏன் அவரை பற்றின எந்த விதமான தகவலும் வெளிவரவில்லை? இதையும் தாண்டி ஜக்தீப் தம்கர் அவர்களுக்கு எந்த விதமான ஃபேர்வெல் ஸ்பீச்சும் எதற்காக யாருமே கொடுக்கவில்லை. ஜக்தீப் தம்கர் அவர் வீட்டிலேயே ஹவுஸ் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறாரா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கான்ஸ்டிடியூஷன் பதவியில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் பிரைம் மினிஸ்டர் மோடி அல்ல ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவை தாண்டி வளரக்கூடாது என்கிற அந்த கணக்கைத்தானா இந்த 2 நபர்களுமே எடுத்து வைக்கிறார்கள். இந்த பதிவில் மிக ஆழமாக ஒரு சில எக்ஸ்க்ளூசிவ் ரிப்போர்ட்டை உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்க போகிறேன். எக்ஸ்க்ளூசிவான பல தகவலை உங்களுக்காக சேகரித்திருக்கிறேன். ஜக்தீப் தம்கர் அவர்கள் ஜூலை 21ஆம் தேதி மாலை ஒரு 6 மணிக்கு மேல ரெசிக்னேஷனை கொடுக்கிறார். அந்த ரெசிக்னேஷனுக்கு பின்பு எதற்காக அவரை பற்றின எந்த விதமான தகவலும் வெளிவரவில்லை. எந்த விதமான பிரஸ் மீட்டும் கிடையாது. எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் ஜக்தீப் தம்கர் வழியாகவும் வெளிவரவில்லை. அவர் எங்க இருக்கிறார் என்கிற அந்த கவலை எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய பல தலைவர்களுக்கு வந்திருக்கிறது. முக்கியமாக சரத்பவார், என்சிபியின் தலைவர், அவருடைய வீட்டுக்கு போய் அவருடைய நலன் விசாரிப்பதற்காக போயிருக்கிறார். அந்த ரெசிக்னேஷன் கடிதத்தை நீங்க பார்த்தீர்கள்னா அவருடைய உடல்நிலை காரணமாக அவர் ரெசிக்னேஷன் கொடுத்ததாக அதில் எழுதியிருந்தது. சரத்பவார் ஒரு சீனியர் லீடர் நேரடியாக அவருடைய வீட்டிற்கு போயிருக்கிறார். அவரை சந்திக்க விடவில்லை. சார் பிஸியாக இருக்கிறார், அவர் யாரையுமே சந்திக்க விரும்பவில்லை என்று கூறிவிட்டார்கள். சரி, அடுத்தபடியாக சஞ்சய் ராவுத், சிவசேனாவுடைய தலைவர், அவர் போய் ட்ரை பண்ணியிருக்கிறார் சந்திப்பதற்காக. அவரையும் திருப்பி அனுப்பிவிட்டார்கள். அகிலேஷ் பிரசாத் சிங், காங்கிரஸ் ராஜ்யசபாவின் எம்பி, 21ஆம் தேதி மாலை 5:30 மணி வரை அவருடன் தான் அவர் இருந்திருக்கிறார், பேசிக்கொண்டிருந்திருக்கிறார். அவருடைய ஸ்டேட்மெண்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா சந்தோஷமாக தானே இருந்தார். எந்த விதமான கவலையும் அவருக்கு கிடையாது. அவர் இப்படி ரெசிக்னேஷன் கொடுப்பார் என்று எனக்கு தெரியவில்லை. அவரும் அங்கு போய் சந்திக்க பார்த்திருக்கிறார். ஆனால் அவரையும் சந்திக்க விடவில்லை. இதே போன்று நீங்க பார்த்தீர்கள்னா ஜெயராம் ரமேஷ், மல்லிகார்ஜுன் கர்கே, இவர்களெல்லாம் எதிர்கட்சி தலைவர்கள். அவர்களை சந்திக்க விடவில்லை. போனிலும் அவர் வரமாட்டேங்கிறார். அப்போ ஒரு விதத்தில் ஜக்தீப் தம்கர் அவர்களை ஹவுஸ் அரெஸ்ட் செய்து வைத்திருக்கிறார்களா என்கிற அந்த சந்தேகம் ஏற்பட்டு வருகிறது. மான்சூன் செஷன் தொடங்கி ஒரு நாள் கூட இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரதமர், பிரைம் மினிஸ்டர் மோடி, மக்களுடைய கேள்விகள், எதிர்கட்சிகளுடைய கேள்விகள் எதற்குமே பதில் கொடுக்காத பட்சத்தில் அவர் வெளிநாட்டு பயணத்தை தொடங்கிவிட்டார். நேற்றெல்லாம் நீங்க பார்த்தீர்கள்னா லண்டனில் டீ குடிக்கக்கூடிய அந்த வீடியோ எல்லாம் வெளிவந்தது. மான்சூன் செஷன் சார், இந்த நாட்டு மக்களுக்கு நீங்க பதில் கொடுக்க வேண்டிய அந்த கட்டாயத்தில் நீங்க இருக்கிறீர்கள். ஆனால் நீங்க வெளியூரை சுற்றி பார்ப்பதற்காக போய்விட்டீர்கள். அமெரிக்கா பிரசிடென்ட் ட்ரம்ப் 25 முறை நான் தான் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே சீஸ்ஃபயரை அறிவித்தேன் என்று கூறுகிறார். 25 முறை. ஒரு முறை கூட இந்த நாட்டு அரசாங்கமோ பிரைம் மினிஸ்டர் மோடியோ யாருமே அதற்கான கண்டனத்தை தெரிவிக்கவில்லை. And who is President Trump to interfere in the internal matter or security matter of India? Who is Mr. Trump? இந்த கேள்வி ஏன் கேட்கவில்லை? மறுபடியும் தம்கர் அவர்களுக்கே வந்து சோசியல் மீடியா வழியாக இந்த கேள்வி எதற்காக வெளிவருகிறது என்றால், எத்தனையோ ஊடகங்களும் தம்கர் அவர்களுடைய வீட்டுக்கு போய் செய்திகளை சேகரிக்க பார்த்திருக்கிறார்கள்.
அவர்களை அங்கிருந்து விரட்டியடிக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். நான் தொடக்கத்தில் மோடியின் அமித்ஷாவுடைய ஒரு சில படங்களை காட்டினேன். இவர்கள் கண்ட்ரோலில் ஒட்டுமொத்த பிஜேபி போய்விட்டதா, இவர்களை தாண்டி வேறு யாருமே வேறு எந்த படத்தையும் உங்களால் பார்க்க முடியாது. எங்க திரும்பி பார்த்தாலும் மோடி அண்ட் அமித்ஷா, மோடி அண்ட் அமித்ஷா. ஹோம் மினிஸ்ட்ரி கையில் தம்கர் அவர்களுடைய பாதுகாப்பு விஷயங்கள் இருக்கிறது. அப்போ ஹோம் மினிஸ்ட்ரி என்றால் அமித்ஷா. அமித்ஷா அவர்களுடைய உத்தரவை தாண்டி யாருமே அவரை சந்திக்க கூடாது என்கிற அந்த விஷயத்தை இவர்கள் எடுத்து வைத்து விட்டார்களா என்கிற இந்த மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா யாரையுமே சந்திக்க விடவில்லை. அவருடைய வீட்டில் நடக்கிறது நீங்க பார்த்தீர்கள்னா, அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய அலுவலகத்தை சீல் வைத்து விட்டார்கள். இன்னும் ஒரு தரப்பில் வரக்கூடிய செய்திகளை நீங்க பார்த்தீர்கள்னா, இன்னும் ஒரு சில நாட்களில் ஜெகதீப் தம்கரை அந்த வீட்டிலிருந்து காலி செய்து வேறொரு வீட்டிற்கு மாற்றி விடுவார்கள். டைப் 4 டைப் 5 வீடு அவருக்கு கிடைக்க போகிறது. ஒரு வைஸ் பிரசிடென்ட் பதவியில் இருந்து கொண்டு இந்த அளவில் அவருடைய ட்ரீட்மெண்ட் நடக்கிறது என்றால் வேற யாருக்கு என்ன நடக்கும் என்று நீங்க சிந்திக்க வேண்டும். ஆனால் இதற்கான இன்னொரு பக்கமும் இருக்கிறது. அதாவது நாணயத்தின் இரண்டாவது பக்கத்தை நீங்க பார்க்க வேண்டும். ஜெகதீப் தம்கர் அவர் அந்த வைஸ் பிரசிடென்ட் பதவியிலிருந்து வெளியானதனால் இந்த நாட்டிற்கு ஏதோ இழப்பு நடந்திருக்கிறதா? கிடையாது. ஜெகதீப் தம்கர் ஒரு மிக முக்கியமான பொறுப்பில் இருந்த பின்பு கூட அவர் வேலை பார்த்தது ஒரு லாயலிஸ்ட் போன்று தன்னுடைய பார்ட்டிக்காக, பிஜேபிக்காக. ஒரு சில படங்களை வீடியோல நீங்க பார்த்திருப்பீர்கள். வைஸ் பிரசிடென்ட் பதவியில் இருக்கிறார். பிரைம் மினிஸ்டர் மோடியை பார்த்த உடனே அப்படியே கூனி குறுகி ஆமா சாரி இப்படி எல்லாம் பேசிட்டு இருப்பார் அவர். அதாவது நீங்க பட்டர் திராவலாம், ஆனால் அந்த பட்டர் திராவலுக்கு ஒரு நிலை இருக்கிறது. எதை வேணாலும் சாதிச்சிருவேன், ஆமா சாமி ஆமா சாமின்னு போட்டு 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 எல்லாமே எனக்கு கிடைச்சிரும்னு இவர் நினைத்திருக்கிறார். ஆனால் ஒரு லாயலிஸ்ட், ஒரு சமத்து புள்ளை போன்று இவர் நடந்து கொண்டால் கூட மற்ற தலைவர்கள் பிஜேபி இவர்களை நெக்லெக்ட் செய்ய தொடங்கியது. டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கொள்ள தொடங்கினார்கள். எவ்வளவு முட்டு கொடுத்து பார்த்தார். இப்போ சமீபத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா இந்த அயோத்தியா, அப்புறம் அதுக்கப்புறம் இந்த கங்கை நதியில் அந்த குளியல் எல்லாம் போட போனார்கள் இல்லையா, அப்போ ஒரு காங்கிரஸ் தலைவர் திவாரி என்றவரோட பெயர், இந்த ஏர்லைன்ஸ் அவர்களுடைய டிக்கெட் விலையை கொஞ்சம் பாருங்க. சென்னை டு உத்தரப்பிரதேஷ் 55,000 rupees is the ticket one side. அதற்கு அவர் கொடுத்த பதில், சனாதனத்திற்கு கொஞ்சம் பணத்தை செலவழிக்க முடியாதா? ஜெகதீப் தம்கர், அதாவது ஜெகதீப் தம்கர் தொடர்ந்து தன்னுடைய அரசியல் கட்சிக்காக தான் பேசிக் கொண்டிருந்தார் ஒழிய அவருடைய பர்சனல் கருத்துக்கள் கிடையாது. இவருடைய ரெசிக்னேஷனுக்கு பின்பு பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த நாடு இவருக்கு எத்தனையோ வாய்ப்புகள் கொடுத்தது இந்த நாட்டின் சேவைக்காக, இன்க்ளூடிங் வைஸ் பிரசிடென்ட் பதவி. இவர் அதை சரியாக பயன்படுத்தவில்லை என்கிற அந்த தாட் ப்ராசஸ். எத்தனையோ வழிகள் என்றால், வெஸ்ட் பெங்காலில் இவர் கவர்னராக இருக்கும்போது அந்த அரசாங்கத்தை வேலை பார்க்க விட்டார். மம்தா பானர்ஜிக்கு கொடுத்த தொல்லை கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அதாவது பல நபர்கள் போனது சரி என்கிற அந்த கொண்டாட்டத்தில் தான் இருக்கிறார்களே வேறு எதுவுமே அவர்கள் செய்யவில்லை. இப்போ இவருடைய வயது 74. ஆஸ் பர் மோடி அண்ட் ஷா அவர்களுக்கு அந்த வயது கிரைட்டீரியா எல்லாம் கிடையாது. அவர்களுக்கு அந்த கிரைட்டீரியா கிடையாது என்றால் மற்ற நபர்களுக்கு இருக்கிறது. அது மோகன் பாகவதாக இருக்கட்டும், தன்கர் அவர்களாக இருக்கட்டும், முரளி மனோகர் ஜோஷியாக இருக்கட்டும், அத்வானியாக இருக்கட்டும், இவர்களுக்கு எல்லாமே இருக்கிறது. இப்ப இவருக்கு வயது 74. அடுத்த வருடம் இவர் ரிட்டையர்மெண்ட் கொடுக்கணும். இல்லைன்னா அவருடைய டேர்னியோரே அதற்கான அடுத்த வருடம் முடிந்துவிடும், 2026 முடிந்துவிடும். இப்போ இவர் தன்னுடைய ஸ்பேஸை தேடிக்கொண்டிருக்கிறார். இவர் மட்டுமல்ல, இந்த வருடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா அடுத்த ஒரு வருடத்தில் இதே போன்ற பல ரெபிலியன்ஸ்கள் வெளிவர இருக்கிறார்கள். பல ரெபிலியன்ஸ்கள். சத்யபால் மலிக் எப்படி ரெபலாக வெளிவந்தாரோ, சுப்பிரமணியம் சுவாமி எப்படி ரெபலாக வெளிவந்தாரோ, யஷ்வந்த் சின்ஹா எப்படி ரெபலாக வெளிவந்தாரோ, அதே போன்று இவரும் வெளிவந்திருக்கிறார் தன்கர். இதே போன்று மற்ற நபர்கள். ஐ எம் த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் திஸ் கண்ட்ரி, ஈவன் ஐ ஹாவ் சர்டன் பவர்ஸ் என்கிற அந்த விஷயத்தை இவர் எடுத்து வைத்துக் கொண்டிருந்திருக்கிறார் கடந்த ஒரு சில மாதங்களாக. கிரண் ரிஜிஜு போன்ற நபர்கள், ஜே பி நட்டா,
இது போன்ற பல தலைவர்கள், அதாவது ஒரு நபர் சமத்தாக வேலை பார்த்தால் கூட, ஒரு நபர் மிகப்பெரிய அளவில் லாயலிஸ்டாக இருந்தால் கூட, அவருடைய இடம் ஒரு ஒரு எல்லையை தாண்டும் போது அவரை யாருமே மதிப்பதில்லை என்பதுதான் இந்த இடத்தில் தெரிய வருகிறது. அதே போன்றுதான் ஜக்தீப் தம்கர் அவர்களுக்கு அந்த வேல்யூ, அந்த இடத்தை கொடுக்கவில்லை எந்த பிஜேபி தலைவருமே. தன்னுடைய இடத்தை சரிபார்ப்பதற்காக தொடர் முயற்சியில் இருந்திருக்கிறார் இவர். என்ன செய்தார்? வேன்ஸ் அமெரிக்க வைஸ் பிரசிடென்ட் இந்தியாவிற்கு வந்தபோது, நான் தான் அந்த மீட்டிங்கை தலைமை தாங்குவேன், நான் தான் என்னுடைய கவுண்டர் பார்ட், அவர் அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடென்ட், நான் இந்தியாவுடைய வைஸ் பிரசிடென்ட், நான் தான் அந்த மீட்டிங்கை தலைமை தாங்குவேன் என்று கூறிய போது, இன்னொரு பிஜேபி தலைவர் அவருக்கு போன் பண்ணி, இந்த மாதிரி அவர் மோடி அவர்களுக்கு மெசேஜ் எடுத்துட்டு வர்றாரு, உங்களை சந்திப்பதற்காக கிடையாது. இன்னொரு இடத்துல இவர் என்ன கூறுகிறார்? என்னுடைய போட்டோவும் எப்படி மோடியோடைய போட்டோ இருக்கிறது, எப்படி முர்மு அவர்களுடைய போட்டோ இருக்கிறதோ அதே போன்று என்னுடைய போட்டோவும் அங்கங்க இருக்கணும், எல்லா மினிஸ்ட்ரி ஆபீசஸ்கள் என்னுடைய போட்டோ இருக்கணும். அதையும் ரிஜெக்ட் செய்து விட்டார்கள். மூன்றாவதாக, எப்படி பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு BMW மோசடிஸ் என்கிற இந்த ஃபிளீட் இருக்கிறதோ அதே போன்று எனக்கும் இருக்கிறது, அதையும் ரிஜெக்ட். அதாவது தொடர்ந்து இவரை நெக்லெக்ட் செய்யக்கூடிய வேலையை பிஜேபி பார்க்கிறது. இந்த முறை இவர் இந்த ரெசிக்னேஷனை கொடுத்ததற்கு பின்பு என்னை பிஜேபி, மோடி, அமித்ஷா எல்லாருமே வந்து கவனிப்பார்கள், என்னை சமாதானப்படுத்த பார்ப்பார்கள் என்று நினைத்தார். ஆனால் அது நடக்கவில்லை. இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு லாயலிஸ்டுக்கான இடம் மட்டுமல்ல, இந்த இடத்தில் பல விஷயங்கள் இருக்கிறது. யஷ்வந்த் வர்மாவுடைய விளக்கத்தை கொடுக்கிறார்கள். அதாவது ஒரு இம்பீச்மெண்ட், ஒரு நீதிபதி அவருடைய வீட்டில் 15 கோடி ரூபாய் கிடைத்திருக்கிறது. அந்த 15 கோடி ரூபாய் அவருடைய பணம் மட்டும் தானா, இல்ல பல நபர்களுடைய பணம் அந்த இடத்தில் இருந்ததாக அது கூறுகிறதா? அந்த விஷயத்தை பார்க்கும்போது ஆளும் கட்சி, எதிர்கட்சி அனைவருமே இந்த நபரை நீக்கிவிட, இன்க்ளூடிங் சுப்ரீம் கோர்ட் ஹேட் டேக்கன் தட் ஸ்பேஸ். பல அட்வொகேட்ஸ்கள் அவர்கள் நீதிபதியாகவே இருக்கக்கூடாது என்று கூறியிருந்தார்கள். 20ஆம் தேதி ஒரு நாள் முன்பு எப்படி ராஜ்யசபாவில் ஜக்தீப் தம்கரை எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட தலைவர்கள் வந்து சந்தித்தார்களோ, இந்த இம்பீச்மெண்டிற்கான லெட்டரை கொடுத்தார்களோ, அதே போன்று ஒரு நாள் முன்பு ஓம் பிர்லாவை பிஜேபியை சார்ந்த பல எம்பிக்கள் சந்தித்தார்கள். அதுல எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பல எம்பிக்கள் அவர்களும் கையெழுத்து போட்டார்கள், இன்க்ளூடிங் த லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ராகுல் காந்தி. திஸ் பர்சன் has no right to be on the seat of judge. Let him go home. அதே தானே எப்படி ஓம் பிர்லா அந்த லெட்டரை பெற்றுக்கொண்டாரோ அதே தானே இவரும் செய்தார், த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தன்கர். அப்போ அது முக்கியமான விஷயம் கிடையாது, விஷயம் வேற. There should be no one who can go above Modi and Shah, and he was trying to do that. He was trying to make his space, தன்னுடைய இடத்தை, தன்னுடைய ஐடென்டிட்டியை முன்னிறுத்துவதற்கான முயற்சியில் இருந்தார். ஏன்னா இப்ப பல பிஜேபியில் இருக்கக்கூடிய பல தலைவர்களுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தெரிகிறது. பிரைம் மினிஸ்டர் மோடி இன்னும் ஒரு வருடமோ 2 வருடமோ அவர் பிரைம் மினிஸ்டர் பதவியிலிருந்து வெளியே வந்து வருவார். 75 இயர்ஸ் தான் உடனே இன்னும் 2-3 வருஷம் 2029 அந்த தேர்தலும் போது பல தலைவர்கள் தலை தூக்க பார்ப்பார்கள், தன்னுடைய ஐடென்டிட்டியை எடுத்து வைக்க பார்ப்பார்கள். ஆனால் இந்த இடத்தில் மிக முக்கியமான ஒரு சில விஷயங்களை நீங்க பார்க்க வேண்டும். மோடி அண்ட் ஷா பிஜேபியின் அந்த டாப் பொசிஷனில் வந்ததற்கு பின்பு எத்தனையோ தலைவர்கள் சைட்லைன் செய்யப்பட்டார்கள். ஜக்தீப் தம்கர் போன்று நிதின் கட்கரி எடுத்து பாருங்கள். நிதின் கட்கரியோடைய அந்த பவர் 2009 to 13 எந்த அளவில் இருந்ததோ அதற்கு பின்பு 2014க்கு பின்பு அவருடைய பவரை சுருக்கி கொண்டிருக்கிறார்கள். ராஜ்நாத் சிங் எடுத்துக்கொள்ளுங்கள், 2014 to 19 கூட ஒரு அளவில் இருந்தது, அதற்கப்புறம் இன்னைக்கு காணவில்லை. லால் கிருஷ்ண அத்வானி அவரை தீயில் விழுந்த ஈ போன்று தூக்கி வீசிவிட்டார்கள். முரளி மனோகர் ஜோஷி அவரையும் after Modi and Shah they have been sidelined. Yashwant Sinha, an extremely fantastic leader of BJP,
as well as a fantastic economist. But BJP had sidelined them. Venkaiah Naidu, எல்லாருக்குமே தெரியும். After Modi and Shah's entry, Venkaiah Naidu was sidelined. Shatrughan Sinha, again a very strong party leader, he was sidelined. Satyapal Malik, அவரை எந்த நிலையில் இவர்கள் சைட்லைன் செய்தார்கள் அனைவருக்கும் தெரியும். சுப்பிரமணியம் சுவாமியோடைய இன்னைக்கே அவர் பிஜேபியில் தான் இருக்கிறார். அவருடைய இன்டர்வியூஸ் எல்லாம் நீங்க கேட்டு பார்த்தீர்கள்னா இந்த நாட்டிற்கு கேடு வந்தது இந்த 2 நபர்கள் வழியாக. இந்த நாட்டை நடத்த தெரியாத 2 முட்டாள்கள் கையில் நாட்டை எப்படி கொடுத்தார்கள் என்கிற அந்த கேள்வியை பிஜேபியின் தலைவரான சுப்பிரமணியம் சுவாமியை பலமுறை எடுத்து காட்டியிருக்கிறார். ஆனால் அவரையும் சைட்லைன் செய்து விட்டார்கள். சஞ்சய் ஜோஷி, ஹேரன் பாண்டியா, சரி அதெல்லாம் விட்டு விடுங்கள். ஃபீமேல் விமன் லீடர் சுஷ்மா ஸ்வராஜ், அவருடைய மறைவிற்கு பின்பு ரொம்பவே அக்ரெசிவாக மிகப்பெரிய அளவில் லெஃப்ட் ரைட் சென்டர் ஆப்போசிஷனை ஒரு கை பார்த்த ஸ்மிருதி இரானி எங்க சென்றார்? ஸ்மிருதி இரானி இதே பிரைம் மினிஸ்டர் மோடியின் ஃபேவரட் தங்கை, அப்படித்தானே அவர் கூறி வந்தார். இன்னைக்கு ஸ்மிருதி இரானி திரும்பி டெலிவிஷன் சீரியல்களில் நடிக்க சென்று விட்டார். அவரையும் சைட்லைன் செய்து விட்டார்கள். அண்ணாமலை எடுத்துக்கொள்ளுங்கள். அண்ணாமலை தமிழ்நாட்டில் பிஜேபி இந்த அளவில் வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கான மிக முக்கியமான காரணம் அண்ணாமலை. பட் nobody should have any other name. கிரெடிட் வேற யாருக்குமே போய்விடக்கூடாது. பிரைம் மினிஸ்டர் மோடி மட்டும்தான். இன்னைக்கு அண்ணாமலை எங்க? சிந்தித்து பாருங்கள். சமத்து பிள்ளையாக ஒரு நபர் வேலை பார்த்தார். தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் 74 வயதில் வாழ்க்கை முழுவதும் பிஜேபிக்கு அர்ப்பணித்து விட்டார். சபை அந்த தலைமையில் அவர் இருக்கவில்லை. ஒரு பார்ட்டி மெம்பராக தான் அந்த ராஜ்யசபாவின் சேரில் இவர் அமர்ந்திருந்தார். ஆனால் கூட தன்னுடைய ஐடென்டிட்டியை நீங்க நிலைநிறுத்தி பார்த்தீர்கள்னா உங்களை நாங்க சைட்லைன் செய்வதில் ஒரு நொடி கூட சிந்திக்க மாட்டோம் என்பதை தான் இவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அடுத்த ஒரு வருடத்தில் இன்னும் எத்தனை சத்யபால் மலிக், இன்னும் எத்தனை ஜெகதீப் தம்கர் வரப்போறார்கள் என்று நீங்க கணக்கு போட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள். எங்களுடைய சேனலை உதவ நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய யூபிஐ ஐடியில் உங்களுடைய ஆதரவை அனுப்பலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.